இந்த சிம்ம ராசிக்கு இந்த அரகஜா எப்படி வைக்கணும், எதோட கலந்து வைக்கணும், இல்லை வைக்கணுமா வேணாமா, எங்கே வச்சா அவங்களுக்கு கரெக்டான அதோட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுங்கம்மா. சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அரகஜா வந்து இந்த பொதுவானது தாங்க. எல்லாருமே பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாருங்க, பொய் சொன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க மற்றவங்க பொய் சொன்னா. ஆனா இப்ப இந்த காலகட்டங்கள்ல இப்போ எல்லா மனுஷர்கள்ட்டையுமே ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள்லாம் மனுஷர் இருக்காங்களா, அப்ப அந்த குறைகளோட ஏத்துக்கிற பக்குவம் வந்து வேணும் எல்லாத்துக்குமே. அப்பதான் நம்ம வந்து சக மனிதரோட நம்ம வந்து பழக முடியும், நம்ம டிராவலுக்கு ஒத்து வருவாங்க. செயல்பட்டு நடுநிலைமையாக இருந்து நல்லது கெட்டதை புரிந்து சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு வந்து இவங்க சிம்மராசிக்கார் ரொம்ப தெளிவான ஒரு மனதோட இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க. ஒரு அன்பான வார்த்தைகள், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னது என்னது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள், ஏன்னா அதுனா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்லை இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருக்க கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கைய பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்துல தண்ணி வச்சு கருங்காலி உலக்கைய வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும். அந்த கிரகண டைம் முடிஞ்ச உடனே அது விழுகும். அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமா வந்துதான் கருங்காலி மாலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
ஆனால் இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்தில் ஏதோ ஒன்று போட்டிருந்தோட தான் அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்தலாம் வாங்கினாங்க. ஆமா. ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள் செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடோகிராஃப தான் பாருங்க, நான் சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரி தான் அரகஜாவும். இதுவும் சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க அரகஜா பற்றி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் பட் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும் அப்படி, ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த அரகஜா எப்படி வைக்கணும், எதோட கலந்து வைக்கணும், இல்லை வைக்கணுமா வேணாமா, எங்கே வச்சா அவங்களுக்கு கரெக்டான அதோட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுங்கம்மா. சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அரகஜா வந்து இந்த பொதுவானது தாங்க, எல்லாருமே பயன்படுத்தலாம். இது இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து உஷ்ண உடம்பு சிம்மராசிக்காரர்கள். நான் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் நேர்மையாக இருப்பேன், எனக்கு இப்படி தான் பிடிக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒத்து போகிறவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, பொய் சொன்னால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க மற்றவங்க பொய் சொன்னால். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ உள்ள நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் கொடுத்து தான் இருக்குது. ஆமாம். அப்போ சில நேரங்களில் பாருங்கள், இவருக்கு வந்து வளைஞ்சு கொடுத்து போக தெரியாது. அப்போ அடிக்கவும் தெரியணும், எல்லாம் தெரியணும்ல, அடிக்கவும் தெரியணும். ஆனால் இவங்களுக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும், அடிக்க தெரியாது. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மாற்றத்தை மனசில் தான் ஃபஸ்ட்டு மாற்றம் வரணும். மாற்றத்தை கொண்டு வரது தான் அந்த அரகஜாவுடைய வேலை. இவங்க வந்து திருநீரோட பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த பசுஞ்சாணத்தில் வந்து நெய் ஊற்றி தான் நம்ம வந்து சாம்பலாக்கி நல்லா சளிச்சு அதை வந்து விபூதியாக தயார் பண்ணி நம்ம அதில் தான் வந்து நம்ம வந்து இந்த அரகஜாவை சேர்த்து பட்டை மாதிரி இப்படி பூசிக்கணும். பூசிக்கிறப்ப வந்து மனசில் வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைதி, பொறுமை, நிதானம் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியதாக இவங்க. ஆனால் நேசிச்சல கண்டிஷனோடு நேசிப்பாங்க. எல்லா மனுஷர்கள்ட்டையுமே ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள்லாம் மனுஷர் இருக்காங்களா, அப்போ அந்த குறைகளோடு ஏற்றுக்கிற பக்குவம் வந்து வேணும் எல்லாத்துக்குமே. அப்போ தான் நம்ம வந்து சக மனிதரோட நம்ம வந்து பழக முடியும், நம்ம ட்ராவலுக்கு ஒத்து வருவாங்க. இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நான் இப்படி இருக்க, நீ இப்படி இரு, அப்போ தான் ஒத்து போவோம். ஒரு இடத்துல வேலை செய்யட்டுமே, அங்கே ஒத்து போகணும்ல. அப்போ வந்து அவங்களுடைய குறைகளை பார்த்துட்டு இவங்க வீட்டில் வேலையை விட்டு இவங்க நின்றுவாங்க. யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க, அங்கே ஓனர் வந்து சிம்மராசிக்காரர். அப்போ அவருக்கு என்ன செய்யணும், வளைஞ்சு கொடுத்தும் போக தெரியணும். அந்த ஒர்க்கஸ்ட்டை எப்படி வேலை வாங்கணும், எல்லாத்துலேயும் போய் மிலிட்ரி மேன் மாதிரி சொன்னால் வேலை வைப்பாங்களா, பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த இடத்துக்கு நமக்கு என்ன தேவை, எப்படி நம்ம வந்து ஒர்க்கஸ்ட்டை பேசணும், அன்பான கட்டளைகள் போடணும். அதே மாதிரி ரொம்ப அன்பாக இறங்கி போகக்கூடாது. அந்த பக்குவப்பட்ட மனதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த அரகஜா வந்து விபூதியோட கலந்து நெத்தியில் வந்து பட்ட மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆக்குநேய சக்கரம் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிச்சிடும். செயல்பட்டு நடுநிலைமையாக இருந்து நல்லது கெட்டதை புரிந்து சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு வந்து இவங்க சிம்மராசிக்காரர் ரொம்ப தெளிவான ஒரு மனதோடு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பாருங்க, இறக்கப்படுவாங்க. இவங்க வந்து இறக்கப்பட்டாங்கன்னா, இறக்கப்பட்டு ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்க கூடயே இருக்க நினைப்பாங்க, கை தூக்கி விடுவாங்க. இவங்க கொஞ்சம் அவங்க மேலே வந்தோடனே பாருங்க, அவங்க ஆட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளதான் சிம்ம. ரொம்ப நல்ல குணம்லாம் இருக்குது, நேர்மையான குணங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு குணத்தினால தான் பாருங்க இவங்களுக்கு வந்து யாரும் நெருங்கி பழக மாட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் நட்பாகவும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும், அனுசரணையாகவும் இருக்கணும். அந்த குணங்கள் இவங்களுக்கு வரணும், இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா விபூதியோடு கலந்து அரகஜாவை வச்சுட்டாங்கன்னா ரொம்ப வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு வந்து உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அசைவம் சாப்பிட்டு அரகஜா வைக்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நினச்சிக்கிறணும்.
அரகஜா வைக்கிறப்ப அது எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், அவங்க வந்து நம்ம என்ன தெய்வத்தை கும்பிடுறோம், நம்ம மத வழக்கப்படி கும்பிடுறோமோ அதை நினைச்சுக்கிட்டு இவங்க அரகஜா வச்சாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவங்க வந்து எனர்ஜி பவரா இருப்பாங்க. வெரி குட். எங்க வேணாலும் இவங்களுக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா, அழகாக சொன்னீங்க. சூப்பர், தேங்க்யூம்மா. சிம்ம ராசிக்கு என்ன அரகஜால என்ன கலந்து வைக்கணும்னு சொன்னாங்கன்றதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது வந்து ஒரு மூலிகை தான் அரகஜா அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, நம்ம செய்கிற வேலைகள் சக்ஸஸ் ஆகணும். அதை விட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும் எப்போவுமே. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், எனக்கு பணம் வந்துடுச்சு, நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதை சொல்லிக்கிட்டே இந்த அரகஜாவும் வச்சு பாருங்கள், இன்னும் வெற்றி அடைவீங்க. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கணுன்னா நேரில் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அவங்க என்னென்னா அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. 1983 படிச்சுட்ருக்காங்க இந்த ஜாதக விஷயங்கள் எல்லாம். அதில் அவங்க வந்து நியூமராலஜி பார்க்குறாங்க. நியூமராலஜி, வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது மலர் ரெமெடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. நேரில் போய் பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.